கிங் ஆஃப் லேண்ட் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் பயோஃப்ளாக் தொழில்நுட்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி பல வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பயோஃப்ளாக் தொழில்நுட்பத்தில் மீனை வளர்க்கலாம், இறாலையும் வளர்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மீன்கள் வளர்த்திட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் இப்போ இறால் வளர்ப்புலையும் இறங்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதில் ப்ராஃபிட் நல்லா இருக்கிறனால இறால் வளர்ப்பை தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் சக்ஸஸ் அடைஞ்சவங்க ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஒரு டெக்னிக்கலாக பார்க்கும்போது இறால் வளர்ப்பில் நிறைய ரிஸ்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வரணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்டாகவும் ஒரு 30 டயாமீட்டர்லேயும் பண்ணலாம். ஒரு 4 டயாலாக கூட நம்மளால், அதாவது 1,00,000 லிட்ரு, ஏன்னா ஒரு 10,000 லிட்ரு, ஒரு 20,000 30,000 லிட்ரு. ஸோ இப்போ அதிகப்படியான இடத்துல பண்ணும்போது நமக்கான ப்ராஃபிட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுக்கான செலவுகளும் இனிஷியலாக ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதுலேயே பார்த்திங்கன்னா இப்போ ரேஸ்வேலாம் இருக்குது. ரேஸ்வேலாம் கூட பண்ணலாம். ரேஸ்வேலாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் செலவு அதிகமாகும். பட் அந்த சைக்கிள் ரொம்ப நல்லா போகும். அதாவது ஒரு 5 கிராப் வரலும் நல்லாவே எடுக்க முடியும். ஏன்னா அதில் டஸ்ட்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். ஸோ அதனால் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அதில் ஸ்பேஸும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் இடத்துல, அதாவது குறுகிய இடத்துல எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மீன் வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே கண்டிப்பாக ஒரு ஏக்கரு இல்லை பெரிய ஏரி குளம் இந்த மாதிரிலாம் எடுத்து தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்டான ஒரு டெக்னாலஜி தான் இந்த பயோஃப்ளாக் அப்படிங்கிறது. இந்த ஒரு டெக்னாலஜி பயன்படுத்தி நம்ம வீட்டினுடைய புறக்கடைகளில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதிகளில் கூட நம்ம அமைச்சு நம்மளால் பண்ண முடியும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டினுடைய மொட்டை மாடி டெரேஸில் கூட இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியை கூட நம்மளால் ஒரு மீன் வளர்ப்பு குளமாக மாற்றி அதில் வருடத்திற்கு ஒரு நல்ல கணிசமான வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக இந்த பயோஃப்ளாக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்மளால் பண்ண முடியும். ஒரு சிறந்த, ஒரு ஈஸியான, அதே சமயம் வீட்டில் கூடிய பெண்களே செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா மீன் வளர்ப்புங்கிறது ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். பட் இறால் வளர்ப்புங்கிறது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் இருக்கக்கூடியது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு மிக முக்கியமான தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு டேங்க் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும், வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கணும், அதனுடைய பேராமீட்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த மீன் வளர்ப்பதற்கு ஏற்ற அந்த தன்மை கொண்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம கணித்து கொள்ள வேண்டும். அதை நம்ம ஃபஸ்ட்டே அதை டெஸ்ட்டு நம்ம லேபில் கொடுத்து செக் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் என்னென்ன அதிகமாக இருக்குது, என்னென்ன பேராமீட்டர் கம்மியாக இருக்குது, எதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த அப்ளிகேஷன்ஸ், அதாவது கெமிக்கல்ஸோ மினரல்ஸ் ஏதாவது கொடுத்து நம்ம அதை நல்லபடியாக நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ மிக முக்கியமான தேவைன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தண்ணீர் போதுமான அளவு தண்ணீர் இருக்கணும். ஓகேங்களா? ஈபிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்கு கமர்ஷியலாக தான் வாங்கணும். ஏன்னா நம்ம 24 ஹவர்ஸும் ரன் பண்ண போகிறோம். இது அக்ரிகல்ச்சரில் கூட இப்போலாம் கூட மானியம் கொடுக்குறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை பற்றிய விவரம் அதிகமாக தெரில. ஏன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஏடின்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள நீங்கள் மீட் பண்ணி கேட்கலாம். ஏன்னா இப்போ பயோஃப்ளாக் மானியங்கள்லாம் கொடுக்குறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. பயோஃப்ளாக் ஒரு அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக ஒரு இதாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்லேண்டில் நல்லபடியாகவும் பண்ண முடியும். என்னென்ன மானியங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 60-70% அளவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படிங்கிறத பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அடுத்து நீங்கள் மீன் வளர்ப்பு இறங்கி தாராளமாக பண்ண முடியும். நம்ம இப்போ இங்கே பார்க்குறது பார்த்திங்கன்னா இறால் குஞ்சுகள் எப்படி பேக்கிங் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் ஹேச்சரியில் பேக்கிங் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பயோஃப்ளாக் ப்ராஜெக்ட்டுக்காக நாங்கள் எடுத்து வந்தபோது எடுத்த வீடியோ. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம
மரக்காணம், பாண்டிச்சேரி, ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஹேச்சரி இருக்குது, அதாவது குஞ்சு பொரிக்கும் நிலையங்கள்னு சொல்லலாம். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு 25 பைசா, மினிமம் 25 பைசாவிலேருந்து அதிகபட்சம் ஒரு 40-45 பைசா வரலுமே இந்த குஞ்சினுடைய விலைகள் வந்து இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு டைம் அண்ட் டிமாண்டு இதெல்லாம் பொறுத்து அதனுடைய ரேட் இருக்கும். அண்டு குவாலிட்டி, அந்த சீடோட குவாலிட்டி பொறுத்தும் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து அங்கே வந்து செக் பண்ணணும். அதாவது அந்த சீடை வந்து எடுத்து அது வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய உடல் பாகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும், அதுவும் இல்லாமல் சைஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கா இல்லை வேரியேஷனாக இருக்கா அதெல்லாம் செக் பண்ணணும். அதுக்கப்புறமேல் வந்து ஒரு லேபில் கொடுத்து ஒரு சில செக்லாம் பண்ணணும். அதாவது என்னென்ன ஏதாவது பாக்டீரியல் வைரல் டிசீசஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நம்ம அதை வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் மிக முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு குயிக்காக எடுத்துகிட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து குயிக்காக நம்ம வந்து குறுகிய கால இடைவேளையிலேயே நம்ம வந்து பண்ணைக்கு வந்து இந்த இறால் குஞ்சுகளை வந்து கொண்டு வந்து விட வேண்டும். இந்த இறால் குஞ்சுகளை வந்து காலை நேரத்தில் வந்து ஸ்டாக் பண்ணலாம், அல்லது மாலை நேரங்களில் ஸ்டாக் பண்ணலாம், இருப்பு செய்யுதல். ஸோ இதை வந்து நீங்கள் தான் பிளான் பண்ணணும். ஸோ எப்போ எத்தனை மணிக்கு போனால் எப்போ அது கிடைக்கும், ஸோ எப்போ நம்ம எடுத்துகிட்டு வருவோம், எந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து காலை அல்லது மாலை நேரங்களில் வந்து நம்ம வந்து இதை வந்து இருப்பு செய்து கொள்ளணும். இருப்பு செய்வதற்கு முன்னாடி இந்த பேக்ஸ், இந்த குஞ்சு எல்லாம் இருக்கக்கூடிய இந்த பேக்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எடுத்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னு சொல்லக்கூடிய KMnO4ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு வாட்டரில் வந்து நம்ம டிப் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டிப் பண்ணும்போது அதில் எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், வைரஸ் இதெல்லாமே வந்து கில் ஆயிரும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் அதை நல்லா ஓரளவுக்கு வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து இதை வந்து டேங்கில் வந்து விடப்போம். ஸோ டேங்கில் வச்சதுக்கப்புறம் அதாவது அக்ளமெண்டேஷன் சொல்லுவாங்க, அதாவது தகவமைப்பு, அதாவது டேங்கில் இருக்கக்கூடிய தண்ணியினுடைய டெம்பரேச்சரும் அதுபோல் வந்து இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய அதனுடைய டெம்பரேச்சரும் ஓரளவுக்கு ஈக்குவல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு நம்ம வந்து இந்த டேங்கில் வந்து நம்ம வந்து அந்த பேக்ஸ் எல்லாம் வச்சிடறோம். அப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு 20 நிமிடங்கள் கழித்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சாம்பிளுக்கு 1-2 பேக்ஸை எடுத்து நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எவ்வளோ பீசஸ் இருக்குன்ட்டு நம்ம ஒரு ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எடுத்ததுக்கு இவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை வந்து வச்சு நம்ம இத்தனை பேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம கவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3000 பீஸ் வரலும் வரும். அதாவது கிட்டையே இருக்குது, அதாவது ஹேச்சரியினுடைய வெரி நியர், 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே நம்ம வந்து பண்ணை அடைந்து விடலாம். அப்படிங்கிற போது அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணிக்கை வந்து கூட்டிடுவாங்க. இதே வந்து ஒரு 6 மணி நேரமோ 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் டிலே ஆகும் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து அந்த பேக்ஸில் வந்து அந்த குஞ்சுகளை வந்து இருப்பு செய்யறது வந்து குறைச்சிடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000, 1500 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு வந்து போட்டு தருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் நம்ம வந்து ஸ்டாக்கிங் பண்ணுறோம். ஸோ இருப்பு செய்த பிறகு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வாட்டர் கல்ச்சர்னு ஒன்று பண்ணியிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஃபீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த உயிரினங்கள்லாம் வந்து ஜூ பிளாங்டான்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதை வந்து சாப்பிடும். ஸோ நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஆர்டிமியா அல்லது ஹை ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய நர்சரி ஃபீட்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய கம்பெனிஸில். ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அதனுடைய க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து அதில் வந்து டஸ்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நர்சரி ஃபீடுங்கிறது, அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து போக 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 நம்ம வந்து அதுக்கு தகுந்த நார்மல் ஃபீடே இருக்குது. இப்போ நார்மலாக வந்து குளங்களில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஃபீடு அது வந்து கொஞ்சம் காஸ்ட்டு கம்மி தான், ஒரு 80 ரூபா அந்த ரேஞ்சு வரும், 70 ரூபாலேருந்து 80 ரூபா வரும். ஸோ அந்த ஃபீடை வந்து நம்ம வந்து வாங்கி நம்ம கொடுத்தோம்னாவே வளர்ந்து நமக்கு ஒரு நல்ல வருமானம் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் நம்ம கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். இரவு பகலும் வந்து நம்ம அதுக்கு வந்து ஷிஃப்ட் வைஸ் வந்து நம்ம வந்து வேலையாட்களை நியமித்து நம்ம வந்து அதை வந்து பார்த்து கொள்ள வேண்டும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்வைவல் தான். ஸோ இதை வந்து நம்ம முன்னாடியே கூட செக் பண்ணலாம். ஹாப்பான்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதில் வந்து நம்ம கொண்டு வரக்கூடிய அந்த இளங்குஞ்சுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து நம்ம ஒரு 100 குஞ்சுகளை மட்டும் அந்த ஒரு ஹாப்பான்னு சொல்லக்கூடிய 1க்கு 1 மீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு மெஸ் சைஸில் செஞ்ச ஒரு பை மாதிரி இருக்கும். ஸோ அதில் நம்ம ஒரு 100 குஞ்சுகளை விட்டுட்டு ஒரு 2 நாட்களோ 3 நாட்களோ கழித்து நம்ம அதை எடுத்து செக் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிரும். ஸோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. நமக்கு வந்து ஒரு 90 குஞ்சுகள் இருந்தாலே போதும். நல்ல ஒரு இதுதான். 100 வரலும் 90லேருந்து 100 வரலும் இருந்தால் ஓகே. ஸோ அதுக்கு கம்மியாலாம் வரும்போது 70, 60, 50 வரும்போது நமக்கு அப்போவே தெரிஞ்சிடும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து விட்டதில் வந்து ஒரு 50 குஞ்சுகள் தான் இருக்குது அப்படின்னா 50% குஞ்சுகள் வந்து இறந்து விட்டது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த விஷயங்கள் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம தெரிஞ்சு நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம அடுத்தடுத்த தீவனங்கள் வந்து எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கொடுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஏரேஷன் சொல்லுவாங்க. ஸோ மீன் வளர்ப்பில் வந்து அதிகப்படியான ஏரேஷன் வந்து பயன்படுத்துவது இல்லை. நிறையா குளங்கள், ஏரிகள் எங்கேயுமே வந்து ஏரேட்டரோ இல்லை ஏரேஷனோ கிடையாது. ஸோ குறுகிய இடத்துல வந்து வளர்க்கும் போது மீன்களுக்கும் வந்து அந்த ஏரேஷன், அதாவது டிஓ ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அதாவது டிஓ ஆக்சிஜன், அதுக்கு தேவையான ஆக்சிஜன். ஸோ இதை வந்து கொடுக்கறது வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இறாலுக்கு அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அந்த ஒரு ஆக்சிஜன் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 4லேருந்து 6 ppm அளவுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த குளத்தில் இருந்தால் தான் அது வந்து உயிர் வாழும். இல்லை என்றால் இறந்துவிடும். ஸோ அதனால் வந்து நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு தேவையான ஜென்ரேட்டர்லாம் நம்ம வச்சுருக்கணும். ஸோ ஏதாவது கரண்ட்டு வந்து இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இம்மிடியட்டாக நம்ம வந்து ஜென்ரேட்டரை வந்து ஆன் செய்து நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு வளர்ப்பு முறை. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு, அதாவது அந்த தண்ணியோட குவாலிட்டி. ஸோ அதில் இருக்கக்கூடிய உணவுகளாகட்டும் இல்லை தண்ணியினுடைய தரமாகட்டும், அதில் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு 5 நிமிடங்கள் கூட ஏரேஷன் வந்து ஆஃப் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து போயிடக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அதை வந்து பராமரித்து கொண்டு வந்தால்தான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து 3 மாதத்திலே, அதிகபட்சமாக 4 மாதங்கள் வச்சுக்கணும், 3லிருந்து 4 மாதங்கள்லேயே நம்ம வந்து ஒரு நல்ல வருமானம் ஈட்டக்கூடியதான் இந்த வந்து இறால் வளர்ப்பு. ஆனால் வந்து மீன் வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1 வருடங்கள் ஆகும், 10 மாதங்கள்லேருந்து 1 வருடங்கள் ஆகும். அப்புறம் ஒரு சில ரகங்கள் வந்து 3-4 மாதங்கள்லேயே வரக்கூடியதாகவும் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த பயோஃப்ளாக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது வந்து சொன்னதுதான், அதாவது வாட்டர், தண்ணியினுடைய குவாலிட்டி, தரம். ஸோ இது வந்து மிக முக்கியம். அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும் கடைசி வரணும். அதாவது நம்ம எப்போது ஆரம்பிக்கிறோமோ அதிலிருந்து முடியும் வரை நம்ம வந்து தண்ணியினுடைய தரத்தை வந்து பாதுகாத்து அடிக்கடி பரிசோதனைகள் செய்து அதற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களாகட்டும் இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல்கள் ஆகட்டும் நம்ம ஆட் பண்ணி நம்ம வளர்த்தணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏரேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கான அந்த பிபிஎம்னு சொல்லுவாங்க, ஒரு எம்எல்ல வந்து எவ்வளோ ஆக்சிஜன் வந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4லிருந்து 6 பிபிஎம் அளவுக்கு இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்னா அதாவது ஜென்ரேட்டர் இருக்கணும். ஸோ ஏன்னா வந்து எதுவுமே ஆஃப் ஆகாமல் நமக்கு வந்து ஏரேஷன் வந்து ஆக்சிஜன் வந்து தொடர்ந்து அந்த மீன்களுக்கு வந்து கிடைத்து கொண்டே இருக்கணும். 1 மாதம் கழித்து வாரம் ஒரு முறை அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக பரிசோதனை செய்ய வேண்டும். இறால்களை வந்து பிடித்து அதனுடைய எடையை வந்து பரிசோதனை செய்ய வேண்டும். ஸோ எவ்வளோ வந்து வளர்ந்துருக்கு, போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அதுக்கு அடுத்து வரக்கூடிய வாரங்களில்
அதனுடைய growth எப்படி இருக்குது, அதனுடைய வளர்ச்சி விகிதம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரணும். அதில் எந்த விதமான மாற்றமும் வரக்கூடாது. மினிமம் வந்து 1 கிராம் இருந்து அதிகபட்சம் வந்து 4 கிராம் வரலும் நமக்கு வந்து இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வளர்ந்து வரும்போது கிட்டத்தட்ட 3லேருந்து 4 மாதங்கள்லேயே நமக்கு நல்ல ஒரு எடையுள்ள இறால் வந்து நமக்கு கிடைத்து நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல வருமானம் வந்து கிடைக்கக்கூடியதாக இந்த ஒரு தொழில் வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து இதை வந்து வீட்டில் ஒரு சின்ன இடங்கள்ல கூட நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். தண்ணீர் வசதி, கரண்ட் வசதி இருந்தால் போதுமானது. நன்றி, வணக்கம்.